என்னெல்லாம் சொல்லியிருக்குது? மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, கைலாய பரம்பரை போற்றி, சிவாய நம. 17வது மந்திரம் முன்னாய மாலயனுங்கிற மந்திரத்துக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறோம்? 1வது மந்திரம் திருவாசகம், திருப்புவல்லி, மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி. 20வது மந்திரம் மாவார ஏரி என்பதற்கு பொருள் சொல்கிறோம். குதிரை மேல் ஏறி அமர்ந்து மதுரைக்குள் இறைவன் புகுந்தார். அவன் வடிவம் ஒளி வடிவமானது. திருப்பெருந்துறை இறைவன் அடியவர்களாகிய நம்மை பணிகொள்ளுவதற்கு ஏற்றவாறு பணிகொள்ளுதலுக்கு ஏற்றவாறு அவனது திருவடிகளை துதித்து நாம் கொடிப்பூக்களை கொய்வோமாக. மாவார ஏறின குதிரை மேல் அமர்ந்துன்னு அர்த்தம். தேவு என்றால் தெய்வத்தன்மை அல்லது ஒளி. விளக்கங்கள் பார்க்கலாம். இறைவன் குதிரை மேல் ஏறி மதுரை நகருக்குள் புகுந்தார். மாணிக்கவாசகர் குதிரை வாங்கி வருவதாக சென்று மன்னன் கொடுத்த பணத்தை கொண்டு திருப்பெருந்துறையில் ஆலயம் கட்டினார். அப்போது குதிரை வாங்காததற்காக இறைவன் மன்னன் அவருக்கு தண்டனை கொடுத்தான். மாணிக்கவாசகருக்கு உதவுவதற்காக இறைவன் காடுகளில் உள்ள நரிகளை எல்லாம் குதிரைகளாக்கி கொண்டு மதுரைக்கு வந்தார். அதுதான் மதுரையில் இன்னைக்கு நரிமேடுன்னு ஒரு இடம் இருக்குது. அது அந்த இடம் தான், அந்த கதை நடந்த இடம் தான் நரிமேடு. மதுரைக்கு வந்தார். வந்து பாண்டிய மன்னனிடத்தில் அந்த குதிரைகளை கொடுத்து சென்றார். அது அதிகாலையில் திரும்ப எதா மாறிட்டு நரியாக மாறிவிட்டது. இதன் மூலம் மாணிக்கவாசகருக்கு நாம் கொடுத்த தண்டனை தவறு என்பதை யாருக்கு உணர்த்தினார்? மன்னனுக்கு உணர்த்தினார். மாணிக்கவாசகருக்காக தான் அந்த திருவிளையாடலை நடத்துறாரு. அதனாலதான் அந்த கதையை மாணிக்கவாசகர் சொல்றாரு. குதிரையில வந்தாருன்னா யாருக்காக வந்தார்? எனக்காக வந்தாருங்கிறதுக்காகத்தான் அதை சொல்றார். குதிரையில எனக்காக வந்தாருங்கிறத அவ்வாறு சொல்லுகிறார். பெருந்துறை பெருமான் என்று சொன்னது தன் இறைவன் அவருக்கு குருவாக வந்ததுனால குருவாக வந்த தலத்தை சொல்லி சொன்னார். அந்த இறைவன் தலைவனாக வந்தார். இறைவன் தலைவனாக வந்தார். அடுத்த பத்தியாக எழுதுங்க. இறைவன் தலைவன் என்றால் நாமெல்லாம் அடிமைகள். நமக்கு பணி கொடுப்பது இறைவனுடைய கடமை. எதியமை பணிகளும் ஆரது கேட்பு. பணி கொடுப்பது இறைவன் கடமை. எல்லா உயிர்களுக்கும் இறைவன் தலைவன். எல்லா உயிர்களும் இறைவனுக்கு அடிமை என்றாலும் எல்லா உயிர்களுக்கும் இது தெரியாது. இறைவன் நமக்கு தலைவன், நாம யாருக்கு அடிமை எல்லா உயிர்களுக்கும் தெரியாது. எந்த உயிர் இதை தெரிந்து கொள்கிறதோ அந்த உயிருக்கு தான் இறைவன் பணி கொடுப்பான்.
எந்த உயிர் இதை தெரிந்து கொள்ளுகிறதோ அந்த உயிருக்கு தான் இறைவன் பணிகளை கொடுப்பான். எல்லா உயிருக்கும் எதை கொடுக்க மாட்டாரு? பணி கொடுக்க மாட்டாரு. அதனாலதான் திருவாசகத்தில் எங்கேயும் உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்கன்னா சொல்றது யாரு? பக்குவப்பட்ட உயிர்கள் தான் சொல்லுது. உன்னை தவிர யாருக்கு நான் பணி செய்ய மாட்டேன்னு சொல்றாங்கன்னா அது பக்குவப்பட்ட உயிர்கள் தான் அதை சொல்லுகிறது. பக்குவப்பட்ட உயிர்களுக்கு தான் இறைவன் தலைவன் என்று தெரியும், பக்குவப்பட்ட உயிர்களுக்கு தான் தான் அடிமை என்று தெரியும், பக்குவப்பட்ட உயிர்களுக்கு தான் இறைவன் வேலை கொடுப்பான். அடுத்து ஒரே ஒரு கேள்வி இருக்குது, அந்த பக்குவம் எப்படி வருங்கிறது தான் பதிகத்தினுடைய முடிவு. மலர் போன்ற அவன் திருவடிகளை நாம் துதித்து கொடிகளில் மலர் பறித்து என்ன செய்வோம்? அணிவிப்போம், அர்ச்சிப்போம். அப்பதான் அதை செய்தால் பணி தருவான். பணி ஏன் தர்றான்னா நாம் அடிமை, நாம் அடிமைன்னு அவன் தலைவன். அது அப்படி ரிவர்ஸில் அப்படி போகும், கரெக்டா போகும். பணி இறைவனுக்கு பணி செய்வதற்கான தகுதி எங்கிருந்து வருது? அவனுக்கு அவனை பாடும்போது வருகிறது, அவனுக்கு மலர் கொடுக்கும், மலரையோ அவனை அர்ச்சிக்கும் போது வருகிறது, சும்மா வராது. இனி மந்திரத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு பொருள் புரியும். மாவார ஏரி மதுரை நகர் புகுந்தருளி தேவார்ந்த கோலம், தேவுங்கிறதுக்கு பொருள் எழுதி இருக்கிறீங்க ஒளி. தேவார்ந்த கோலம் திகழப் பெருந்துரையான் கோவாகி வந்து எம்மை குற்றேவல் கொண்டருளும். குற்றேவல்னா பணி செய்யறது. கோவாகி வந்து எம்மை குற்றேவல் கொண்டருளும். பூவார் கடல் பரவி, பூவார் கடல் பரவி மலர் போன்ற அர்த்தம். கடல் பரவி, பரவினா புகழ்ந்து. பூவல்லி கொய்யாமோ, நாம் கொடிகளில் மலர்களை பறித்து இறைவனுக்கு சாத்துவோம். இந்த பூவல்லி என்ற பதிகத்தில் 20 மந்திரத்தில் மாணிக்கவாசகர் திரும்ப திரும்ப நமக்கு 2 கடமைகளை கட்டாயப்படுத்துகிறார். ஒன்று பாடு, இன்னொன்று பூவை பறித்து யாருக்கு வை? சாமிக்கு வை. பாடு, பூவை பறித்து யாருக்கு வை? இறைவனுக்கு வை என்பதை வலியுறுத்துகிறார். அதாவது இந்த கொடிப்பூக்கு என்ன தனிச்சிறப்புனா, கொடி என்னுடைய கணிப்பு கொடிப்பூக்களுக்கு மனம் அதிகமா இருக்கும். முல்லை, மல்லி, இருவாச்சி எல்லாமே எதுவா இருக்கும் என்னுடைய கணிப்பு. அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம், நான் இந்த காரணத்தை சொல்றேன். நீங்க யார் சார் சொல்றதுன்னு கேட்கக்கூடாது. நான் ஒரு தமிழாசிரியர், எங்களுக்கு ரைட்ஸ் உண்டு, எல்லாரும் சொல்லக்கூடாது, எங்களுக்கு ரைட்ஸ் உண்டு, புரியுதா? அதனால கொடிப்பூவை சொன்னதுக்கு என்ன காரணம் இருக்கலாம்? அதுல வந்து கொடிப்பூக்கள் மற்றதோட ஒப்பிட்டு நீங்க செம்பருத்தி இந்த மலர்களை எல்லாம் பாருங்க, அரளி இதெல்லாம் என்ன வராது? மனம் வராது. பொதுவாக கொடிப்பூக்கள்ல மனம் இல்லாத பூ அபூர்வம். இப்போ நிறைய கலப்புல கொண்டு வந்திருக்காங்க, அது வேற, ஹைபிரிட்ல வர்றது அது வேற. ஆனா அந்த பாரம்பரிய மலர்கள் எல்லாமே பெரும்பாலும் இதுவாகத்தான் இருக்கும். நிறைய காரணங்கள்ல அது ஒரு முக்கிய காரணம். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மனமுள்ள மலராக யாருக்கு வைக்கணும்? இறைவனுக்கு வைக்க வேண்டும் என்பதுதான் அவர் அதில் சொல்ல வந்த குறிப்பு. மனமில்லாத மலரை இறைவனுக்கு பாருங்க, ஒரு இடத்துல 13வது பொந்தாது பாடிங்கிறாரு, பொந்தாது பாடிங்கிறார் ஒரு இடத்துல. இப்படி அந்த இடங்களெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவர் எந்த மலரை சொல்ல வர்றாருங்கிறது தெரியும். பொந்தாது பாடிங்கிறார் அவர் சொல்லுகின்ற இடம், அதையெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா என்ன அந்த மலர்களுக்கான இலக்கணங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். இதையெல்லாம் நம்ம உள்வாங்கி கொண்டு ஒரு அரிய பதிகம். அவர் மாணிக்கவாசகர் சொல்ல வந்தது என்னன்னா, சைவத்தில் சாதனம்னு கோடிக்கணக்கில் இருக்கு, கோடிக்கணக்கான சாதனங்கள் சைவத்தில் இருக்கு. எதையாவது செய்யுங்கிறாரு. ஒன்று பாடு, இன்னொன்று பூவை பறித்து என்ன செய்ய சாமிக்கு, அதை பறின்னு தான் சொன்னார். நம்ம அதை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம், பறித்து இறைவனுக்கு வை என்பதை சொல்வதை இந்த பூவல்லி கொய்யாமை என்ற பதிகத்தை நாம் நிறைவு செய்கிறோம். அடுத்த பதிகத்தை தொடங்குகிறோம். அடுத்த பதிகத்தை தொடங்கி விட்டுடலாம். ஒரு மந்திரம் நடத்தணும்னா நமக்கு வேலை சரியாயிடும். இந்த பகுதியை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து பதிஞ்சுக்கிட்டீங்களா?